ஈஸியாக கடனாளி ஆகலாம், அவ்வளோதான். சும்மா சேமிப்பு பண்ணி இல்லாமல் போகிறதுக்கு காரணமே பேங்க் தான். ஒரு டிரான்சாக்ஷன் 25 rupees சார்ஜ் ஆகிறனால கம்மியாக தான் யூஸ் பண்ணுறேன். கையில் இருக்கிற காசை வச்சு தான் இப்போ யூஸ் பண்ணுறேன். டாக்ஸஸ் இன்க்ரீஸ் ஆனால் தான் அது திரும்பி நம்ம நாட்டுக்கே வரும். நம்ம மஞ்சு குரூப்ஸ் இன் iSpot, a premium smart plot community. MCR Pure Cotton Club, formals and casual shirts. பர்ஸ்லேயே கேஷ் இருக்குது இல்லை, திடீர்னு பசங்க கூட்டும்போது 3000 தேய்ச்சிட்டு ஜிபே பண்ணிடுவோம். செலவு அப்படின்றது எப்பவுமே இருக்கும். பணமாக கையில் வாங்கி அதை வந்து பார்க்குறப்போ அதோட ஃபீலே வேறு. இப்போது நம்ம அக்கௌண்ட்டில் வருது, அது என்ன சார்ஜஸ்னே தெரியாமல் அப்படியே வெளியில் போகுது. ஜிபேயில் பண்ணி எல்லாம் டேக்ஸ் அவாய்டன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க மக்கள். ஆனால் அதனால வர வருவாயை நம்ம விடக்கூடாதுன்ற எண்ணத்தில் அரசாங்கத்தில் பண்ணுறாங்க. அமௌண்ட்டு அவங்க கேட்பாங்க, கேட்டு கொடுத்துருவேன். அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம காலை பிக் பண்ண மாட்டாங்க. நம்ம நார்மலாக கால் பண்ண நினச்சா கூட ஒருவேளை நம்ம கால் பண்ணோம்னா இவன் காசுக்காக தான் கால் பண்ணுறோம் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுவாங்களேன்னு சொல்லிட்டு நம்ம கால் பண்ணாமலே அப்படியே அந்த ரிலேஷன்ஷிப்பே பிரேக் ஆயிரும். அந்த மணியோட வேல்யூ வந்து கையில் கொடுக்கும்போது வேறு மணிக்கு இருக்குது, ட்ரான்சாக்ஷன் பண்ணும்போது வேறு மாதிரி இருக்குது. 1 month கழிச்சு பார்க்கும்போது தான் நம்ம இந்த அளவுக்கு நம்ம வந்து எடுத்துருக்கோம், செலவு பண்ணியிருக்கோன்னு. இப்போ நம்ம கேஷாக விட்ரா பண்ணி ஒரு 10,000 கையில் வச்சுருக்கோம். இந்த மாதம் ஃபுல்லாக 10,000 தான் செலவு பண்ணோன்னா நம்ம பார்த்து 100 ரூபா 200 ரூபா அப்படி தான் செலவு பண்ணுவோம். இந்த ஜிபேன்றது அப்படி கிடையாது. பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா அது ஸ்கேன் பண்ணுறாங்க, அது பார்த்தீங்கன்னா அப்புறமேல அது நெட்வொர்க் இல்லை அப்படிலாம் தவிக்கிறாங்க. டவர் இல்லை, அவங்ககிட்ட போய் கண்டக்டர் போய் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. என் ஃப்ரெண்டு கேட்டால் ஒரு 200 போட்டு விடு, அவள் அது வராது. பிஹைண்ட் ரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம், நான் மாதங்கி. இன்னைக்கு யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்த அப்புறம் நம்மளுடைய செலவுகள்லாம் நம்ம கண்ட்ரோலில் இருக்கா, அதிகமாக இருக்கா, எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து கேஷ் எடுத்து செலவு பண்ணுறோம், எங்கெல்லாம் நம்ம தேவையில்லாமல் அதிகமாக செலவு பண்ணிருக்கோம், இதை பற்றி தான் நம்மளோட டிஸ்கஷன் இருக்க போது. வாங்க பார்க்கலாம். சரி, இப்போது யூபிஐ ஆப்ஷன் அதெல்லாம் வந்த அப்புறம் நம்மளுடைய செலவுகள்லாம் நம்ம கண்ட்ரோலில் இருக்கா, நம்ம நிறைய செலவு பண்ணுறோம்? செலவுகளை கண்ட்ரோல் பண்ணுறது பேசிக்காக நம்ம இன்கம் ப்ளஸ் நம்மளோட ஆட்டிடியூட் பொறுத்து இருக்குது மேடம். செலவு வந்து ஜிபேக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது என்னோடய ஒப்பீனியன் பொறுத்த வரைக்கும். ஆனால் ஜிபே, ஃபோன்பே என்றால் ரொம்ப இது வந்து வசதியாக இருக்குது. கேஷ் கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. சில்லறை கிடைக்க மாட்டேங்குது. ஏடிஎம் போனோன்னா 500 ரூபா நோட்டாக தான் வந்து உழுது. எந்த கடையில் போனாலும் நம்மளை சில்லறை கேட்குறாங்க. நம்ம அவங்களுக்கு சில்லறை கொடுக்கணும்னு நினச்சா அவங்க நம்மளை தான் சில்லறை கேட்குறாங்க. ஸோ அதனால் வந்து இந்த ஜிபே வந்து ரொம்ப இம்மென்ஸ்லி யூஸ்ஃபுல். ஆனால் இப்போ ஒரு ரூல் என்ன போட்டிருக்காங்கன்னா, மத்திய அரசில் என்ன சொல்கிறாங்க, இனிமேல் வந்து வர்த்தகத்துக்கு இதை யூஸ் பண்ணாங்கன்னா எல்லாரும் பிஸ்னஸ்க்கும் இதை யூஸ் பண்ணுறாங்க. வர்த்தகத்துக்குன்னு யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா ஜிஎஸ்டி போட்டாச்சு இப்போ அதுக்கு. ஸோ அதுவும் கொஞ்சம் அது இனிஷியலாக அதுக்கு வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, தீமையாக கூட இருக்கும். அது ஜிபேயோடைய யூஸை வந்து குறைக்கலாம். ஆனால் வந்து கவர்மெண்ட்டில் என்ன நினைக்கிறாங்க, இப்போ கேஷ் கொடுத்து எப்படி டேக்ஸ் அவாய்ட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி ஜிபேயில் பண்ணி எல்லாம் டேக்ஸ் அவாய்டன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க மக்கள். ஆனால் அதனால வர வருவாயை நம்ம விடக்கூடாதுன்ற எண்ணத்தில் அரசாங்கத்தில் பண்ணுறாங்க. அதுவும் நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது. இப்போ வந்து ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் 25 rupees சார்ஜ் ஆகிறனால கம்மியாக தான் யூஸ் பண்ணுறேன். கையில் இருக்கிற காசை வச்சு தான் இப்போ யூஸ் பண்ணுறேன். செலவு கண்ட்ரோல் இல்லைம்மா, அக்கௌண்ட்டில் இருக்கிற துட்டெல்லாம் காலி ஆகிடுது. இப்போ ஏன்னா இருக்கே மாட்டுது அக்கௌண்ட்டில். ஒன்று எதனா பொண்ணு ஒரு 10 ரூபா இருந்தால் கூட ஜிபே பண்ணி விட்டுறேன், அவ்வளோதான் வேலை முடிஞ்சிச்சு. அப்போ அக்கௌண்ட்டில் எப்படி துட்டு வரும்? ஒரு பொருளாதாரம் வளர பார்த்திங்கன்னா டாக்ஸஸ் இன்க்ரீஸ் ஆனால் தான் அது திரும்பி நம்ம நாட்டுக்கே வரும். இப்போ நான் இப்போ தான் போன மாதம் யூரோப் டூர் போயிட்டு வந்தேன் 10 நாள். ஒரு 20 வருஷம் முன்னால் யூரோப் போனீங்கன்னா எங்கேயோ வந்து இப்போ பேரடைஸ்க்கு போன மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு யூரோப்புக்குள்ள வித்தியாசமே ரொம்ப குறைவாக தான் இருக்குது. இங்கே ஒரே ஒரு என்னென்னா, நம்ம மக்களுக்கு வந்து அந்த கட்டுப்பாடு இல்லை. ஒரு கூல்ட்ரிங்க் சாப்பிட்றோமோ இல்லை எதை சாப்பிட்றோமோ அங்கேயே போடுறது டப்பா. அதுவும் இங்கே பீச்சுக்கு வரவங்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் ரொம்ப யங்ஸ்டர்ஸு. எங்களுக்கு கொஞ்சம் வயசாகிடுச்சு. வர யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இன்ஜினியரிங் மெடிக்கல் தான். ஆனால் அந்த ஆட்டிடியூடு தான் காரணம். சாப்பிட்ட இடத்துல அப்படியே போடுறது. இவ்வளோ குப்பைத்தொட்டி வச்சுருக்காங்க, ஆனால் யாருமே குப்பைத்தொட்டியில் போடுறதில்ல. இந்த விஷயத்துலலாம் நம்ம கொஞ்சம் மாறணும். பேங்க்கில் வந்து ஏடிஎம்ல வந்து 500 தான் ஃபில் பண்ணுறாங்க. 100ஸ்லாம் வரல. முன்னெல்லாம் 100 ஃபில் பண்ணியிருந்தாங்க. ஒரு தேவைன்னா ஒரு 100 ரூபா இல்லை 50 ரூபாய்க்கு வாங்கினா ஏடிஎம்மில் போய்ட்டு ஒரு 100 ரூபா எடுத்து செலவு பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு 100 ரூபா தான் எடுப்பேன். எனக்கு தேவை 100 ரூபா, செலவாயிடுச்சுன்னா 100 ரூபா அப்படி எடுத்துருந்தேன். இப்போ போனால் 500 ரூபா, 500 எடுத்தால் 500 காலி ஆகிடுது. 100 ரூபா எடுத்தால் 100 ரூபா காலி ஆகிடும். இப்போ என்ன டக்குன்னு ஒரு 50 ரூபா அது 500 ரூபா கொடுன்னு சேஞ்ச் இல்லைன்னோ ஜிபே பண்ணணும். நம்ம அக்கௌண்ட்லேருந்து சேவிங்ஸ் போகும். தனியாக கையிலையும் ஏற்றுடுறோம், ஏடிஎம்லேயும் 500 ரூபா எடுத்துடுறோம், இதுலேயும் போகுது. நம்ம சேவிங்ஸ் பண்ணவே முடியாது. வேணால் இந்த தூரத்தில் சொன்ன மாதிரி தூரத்தில் யாருன்னா எமர்ஜென்சி வேணும், ஒரு 500 போடு. கடன் கேட்கறது வேணால் யூஸ் ஆகுது. ஈஸியாக கடனாளி ஆகலாம், அவள் தான். என் ஃப்ரெண்டு கேட்டால் ஒரு 200 போட்டு விடு, அவள் அது வராது. சேவிங்க்கு அது சுத்தமாக வேலைக்கே ஆகாது. துட்டே இல்லை. பைசா வந்துட்டு நம்ம சேவ் பண்ணால் தான் பேங்க்கில் போடுறோம். ஆனால் அது சுத்தமாக சேவிங்கே ஆகிறது கிடையாது. அதில் யூபிஐ வந்ததுலேருந்து பேங்க்கில் பைசான்றது சேவே கிடையாது சுத்தமாக. அது வர்றதுக்கும் போகிறதுக்குமே தான் சில கண்டி அது சுத்தமாக சேவே கிடையாது. கண்டிப்பாக அதிகமாக இருக்குது.
இப்போ வந்து அதிகமாக இருக்குது. எது வந்தாலும் ஃபஸ்ட்லாம் வந்து கேஷ் ட்ரான்சாக்ஷன் வந்து நம்ம எவ்வளோ கொடுக்குறோம், மணி எவ்வளோ கொடுக்க நம்ம கைக்கு வரது தெரியும். இப்போ வந்து அப்படி இல்லை, எடுத்தோன்னே ஜிபே டக்குன்னு அப்புறம் காலியான பிறகு தான் பேலன்ஸ் பேங்க்கில் காலியான பிறகு தான் நமக்கு தெரியும். இவ்வளோ போயிடுச்சு டக்குன்னு இப்போ உடனே காட்டுறாங்க. யார் வேணாலும் இப்போ ஈஸியாகிடுது. சின்ன பசங்க கூட எடுத்துகிட்டு போகிறாங்க, ஃபோனை காட்டுறாங்க. அதில் என்னென்னா ஒரு கம்மியாகவும் ஜிபே பண்ணுறாங்க. ஒரு பெட்டிக்கடையில் போய் டக்குன்னு ஒரு 10 ரூபாய்க்கு பண்ணுறாங்க. அதில் வேல்யூவே இல்லாமல் போயிடுச்சு. 10 ரூபாய்க்கும் ஜிபே பண்ணுறாங்க, 5 ரூபாய்க்கும் பண்ணுறாங்க. நம்ம அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது வந்து நமக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குது. இப்போ கையிலேருந்து கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு 10 டீ குடிக்கிறோம் அப்படின்னா ஈஸியாக கொடுத்துட்டு போவோம். அது கையிலேருந்து கொடுக்கும்போது இவ்வளோ கொடுக்குறோம், இவ்வளோ செலவு பண்ணுறதுன்னு தெரியும். இது வந்து எல்லாமே வந்து ஒரு ஹைட் ஆகிறதுனால எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ரெண்டாவது இந்த இப்போது ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் அமௌண்ட்டு ஷேர் பண்ணுறோம்ல. இப்போது நானே ஒரே இருக்கிறேன் அப்படின்னா இவர் வந்து ஈஸியாக கேட்குறாரு. ஒரு இடத்துல இருந்துட்டு இங்கே இது வேணும் ரீத் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நம்மளால் அது இல்லைன்னு சொல்ல முடியல. சப்போஸ் நான் அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன்னா கூட அவர் வந்து எனக்கு கரெக்டாக ரெஸ்பாண்ட் பண்ணி கொடுத்துட்டாருன்னா பிரச்சனை இல்லை. இப்போ கொடுக்குற அவர் மைண்டில் ஏதோ ஒன்று இருக்குது, அப்படி கொஞ்சம் நாள் ஆகும் வைக்கணும். அது அந்த ஒரு என்ன சொல்ல அந்த ரிலேஷன்ஷிப் வந்து கெட்டு போகிறதுக்கு அது ஒரு காரணமாக இருக்குது. செலவு அப்படின்றது எப்பவுமே இருக்கும். ஸோ முன்னாடி வந்து நம்ம பணமாக கையில் வாங்கி அதை வந்து பார்க்குறப்போ அதோடய ஃபீலே வேறு. ஓகேங்களா? அப்போ செலவு பண்ணும்போது நம்ம அதோடய ஃபீலும் வேறு. இப்போது நம்ம அக்கௌண்ட்டில் வருது, அது என்ன சார்ஜஸ்னே தெரியாமல் அப்படியே வெளியில் போகுது. ஸோ வந்து முன்னாடி கம்பேர் பண்ணும்போது ஜிபேயில் கண்டிப்பாக எக்ஸ்ட்ரெஸ்ஸாக தான் செலவு பண்ணுறோம். ஏன்னா அதோடய ஃபீல் நம்மளுக்கு ஆக்சுவல் ஃபீல் நம்மளுக்கு கிடைக்கல. இப்போலாம் பார்த்தீங்கன்னா என் பாக்கெட்டில் ஒரு 10 ரூபா கூட வச்சுக்கிறது இல்லை. எதாக இருந்தாலும் போய்ட்டு 10 ரூபா செலவு பண்ணுறோமா, ஒரு 10 ரூபா ஸ்கேன் பண்ணிட்டு தான் வரும். என்னை பொறுத்த பெஸ்ட்டு தான். சம்டைம் வந்து ஒரு 100 ரூபா 200 சில்லறை கொடுன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு 52 ரூபா அப்படி ஒரு 2 ரூபா 3 ரூபா சேஞ்ச் ஆகுது. பேலன்ஸ் இல்லைன்னா சில்லறை ஜிபே பண்ணிட்டு போயிடுங்க அப்படின்றாங்க. ஸோ என்னை பொறுத்த பெஸ்ட்டு தான். அதான் இவர் சொன்ன மாதிரி நெகட்டிவ் இருக்குது, ப்ளஸ் இருக்குது. ஷாப்பிங் போனால் சூப்பர் மார்க்கெட் போனால் யூஸ் பண்ணுவேன். மிச்சம் அந்த அவ்வளோ சீக்கிரத்தில் எங்கேயும் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ நீங்கள் கேஷாக வந்து லாஸ்ட்டாக எப்போ எடுத்து செலவு பண்ணீங்க? ஒரு மாதம் கிட்ட ஆகுது. ஒரு மாதம் பர்ஸ்லேயே கேஷ் இருக்குது இல்லை. நான் பணமாக அதிகமாக செலவு பண்ணுறதில்லம்மா. எங்கள் ஃபேமிலிக்குன்னு மாதம் ஒரு 20,000 வரைக்கும் ஏடிஎம்மில் எடுப்பேன். ஏன்னா சில செலவுகள்லாம் பேப்பர்காரங்க அவங்க கூட இப்போ ஜிபே வாங்கிக்கிறாங்க. பால்காரன் ரொம்ப வயசானவர், அவர் 60 வயசு தாண்டியவர். ஸோ அவரு கேஷ் தான் கேட்பார். அது கூட இப்போ ஆன்லைனில் பண்ணிட்டாங்க. இல்லை கூப்பன் நம்ம வாங்கி கொடுத்தாங்க. அவருடைய சம்பளம் மட்டும்தான் கேஷாக கொடுக்குறோம். வீட்டு வேலைக்கு வரவங்க கண்டிப்பாக கேஷாக தான் கேட்பாங்க. அதனால் சின்ன மளிகை கடையில் லோக்கலில் வாங்கினீங்கன்னா அவங்களுக்கு வந்து இதுதான் கேட்குறாங்க, கேஷ் தான் கேட்குறாங்க. ஜிபே பொதுவாக எடுக்கிறதுல ஆனால் எல்லாருக்கிட்டையும் இப்போ ஜிபே இருக்குது. இங்கே பெசன்ட் நகர் பொறுத்த வரைக்கும், அடையார் பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் ஒரு இளநீ சாப்பிட்டீங்கன்னா கூட 50 ரூபாய்க்கு ஜிபே வச்சுருக்காங்க. ஜிபே பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. ஆனால் அது ரொம்ப உபயோகமானது தான் ஜிபே. இல்லை கேஷும் யூஸ் பண்ணுவேன், நான் ரெண்டுமே யூஸ் பண்ணுவேன். கேஷும் யூஸ் பண்ணுவேன், ரெண்டுமே யூஸ் பண்ணுவேன். அதுக்காக ஜிபே அதே நம்பி இருக்க மாட்டேன். பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா அது ஸ்கேன் பண்ணுறாங்க. அது பார்த்தீங்கன்னா அப்புறமேல அது நெட்வொர்க் இல்லை அப்படிலாம் தவிக்கிறாங்க. டவர் இல்லை, அவங்ககிட்ட போய் கண்டக்டர் போய் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஐயோ இப்போ டவர் இல்லையே அதுக்குள்ளே ஸ்டாப் வந்துடுது. அது எதுக்கு நம்ம கேஷும் வச்சுக்கணும், ஜிபேவும் இருக்கும், கேஷும் வச்சுக்கிட்டால் நல்லது பொதுவாகவே. அது நம்ம எடுத்து நம்ம கையில் வச்சுருந்து ஒரு சில நாள் பண்ணாலுமே, இப்போ நான் யூஸ்வலாக வந்து கையிலே வச்சுருந்தா கூட என்ன ஆகுதுன்னா டக்குன்னு ஃபோனில் போய் யூபிஐ தான் எடுக்க வேண்டியது. அது அந்த மைண்டு வந்துடுச்சு இப்போலாம். அது ரொம்ப ஹேபிச்சுவேட் ஆனதுனால இது வந்து இப்போ அவாய்ட் பண்ண முடியல. ஸோ இப்போ லாஸ்ட்டாக எனக்கு ஒரு மொய் செய்ய வேணும், அந்த இடத்துல வந்து கேஷாக தான் கொடுக்குற மாதிரி இருந்தது. அதுவும் இப்போ டீப் சவுத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஜிபே வந்துருச்சு. ஸோ இப்போ நான் எங்களுடைய சர்க்கிள்லாம் இன்னும் வரல அது மாதிரி. ஸோ இப்போ அதுக்கு கேஷாக தான் எடுத்திருந்தேன். நம்ம டெய்லியும் யூஸ் பண்ணுறதுனால 25 டெய்லியும் போகுது. 2 டைம்ஸ் எடுக்கிறேன், 50 ருபீஸ் லாஸ் ஆகுது. நீங்கள் வந்து ஜிபே யூஸ் இப்போ நான் இப்போ பண்ணுறதுனால வியாபாரம் பண்ணுறதுனால எனக்கு ஃபுல்லாக மேக்ஸிமம் ஜிபே தான் அதிகமாக யூஸ் ஆகும். கேஷ் வந்து ஒரு கொஞ்சம் பேர் தான் எடுத்துன்னு வருவாங்க. எல்லாமே ஒரு கீரை எடுத்தாலே ஜிபே தான். எங்கெல்லாம் அதிகமாக செலவுகள் வந்து போகுது அப்படின்னு நினைக்கிறீங்க? கவர்மெண்ட்டுக்கு எக்கனாமிக் ஏறிடுச்சு, அது மட்டும் உண்மை. டேக்ஸ் கட்டாதவங்க கட்ட வைக்கிறாங்க, அதுதான் பெனிஃபிட் கவர்மெண்ட். இதனால் கவர்மெண்ட் வந்து இந்தியன் கவர்மெண்ட் லெவல் கொஞ்சம் இப்போ இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஆனால் கேஷாக இருந்தால் அது இம்ப்ரூவ் ஆகிருக்காது. நம்ம இன்னும் 20 இயர்ஸ் பேக்கில் வந்திருப்போம், இப்போ அட்வான்ஸில் இருக்கோம். இதுக்கு யூபிஐ தான் ஒரு காரணம், அது கன்ஃபார்ம். நீங்கள் வந்து அந்த டிரான்சாக்ஷன் அமௌண்ட்லாம் பார்ப்பீங்களா? எவ்ரி மந்த் வந்து அது காமிக்கும் இல்லையா இந்த வீக்கில்? அதெல்லாம் பார்க்கவே மாட்டேன், செலவு தான் பண்ணுறேன், சேவிங்ஸே கிடையாது. எந்த இடத்துலனாக்கா நம்ம சராசரி நம்ம போகிற போக்குவரத்துக்கே செலவு, அதில் யூபியில் எல்லாமே யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது சேர்த்து வைக்கிற சேமிப்புன்றது சுத்தமாக காணாமல் போகுது. பேங்க்குன்றது அதுக்கு முன்னாடி எதுக்கு வந்தது? சேமிப்புக்கோசம் தான் பேங்க்குன்னு யூஸ் பண்ணோம். ஆனால் இப்போ வந்து சுத்தமாக சேமிப்பு இல்லாமல் போகிறதுக்கு காரணமே பேங்க்கு தான். அதனால் கையில் கேஷ் வச்சுருந்தாலே சேமிப்பாக இருக்குது. யூஸ் பண்ண போனோம்னாக்கா கேஷே இல்லை, பேங்க்கில் கேஷே இல்லாமல் போகிறதுக்கு காரணமே அதான். நீங்கள் வந்து ஃபீல் பண்ணியிருக்கீங்க, நல்லா சேவ் பண்ண முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்க.
கேஷாக இனிமேல் செலவு பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கீங்களா? ஆமாம், நான் எப்பயுமே கேஷாக தான் வச்சுப்பேன். அப்படியா சார்? எங்கேயுமே யூபிஐ பண்ணுறதில்ல? யூபிஐ யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு தெரியாது, நான் கற்றுக்கவும் இல்லை. வேண்டாம், சேவ் பண்ணுறதுனால வேண்டாம். நான் கேஷை கையில் என்கிட்ட எவ்வளோ இருக்குதோ அதை மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து நீங்கள் யூபிஐ யூஸ் பண்ணி அதிகமாக செலவாகுதுன்னு எடுத்த டெசிஷனா இல்லை யூபிஐ யூஸே பண்ணாமல்? ஸ்டார்டிங்லேருந்து யூஸ் பண்ணவே இல்லை. யூஸ் இருக்குது, ஆனால் யூஸ் பண்ண மாட்டேன். எங்கேயாவது நீங்கள் போயிட்டு இப்போது நிறைய இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா சில்லற இல்லை அப்படின்னா நாங்கள் டக்குன்னு யூபிஐ பே பண்ணிடுறோம். அந்த இடத்துல அது எனக்கு யூஸ் பண்ணுறது இல்லை. கையில் கேஷ் இருந்தால் தான் நான் இது வந்து செய்வேன், இல்லைன்னா இல்லை. செலவு அதிகமாகுதுன்னா அந்த காலத்துக்கு கம்பேர் பண்ணும்போது எனக்கு 65 வயசு ஆயிடுச்சு. அப்போக்கு இப்போ கம்பேர் பண்ணும்போது வசதி வாய்ப்பு ஜாஸ்தி. எங்கிட்ட 2 கார் இருக்குது, மொபைல் இருக்குது, வீட்டில் 3 மொபைல் 4 மொபைல் இருக்குது, லேண்ட்லைன் டெலிஃபோனே எடுத்தாச்சு. இருந்தாலும் கூட மொபைல் சார்ஜு, இன்டர்நெட் சார்ஜு, வைஃபை கனெக்ஷன் இருக்குது. ஒரு 30 வருஷம் நாள் பார்த்தீங்கன்னா இது எதுவுமே கிடையாது. நார்மல் டெலிஃபோனே வீட்டில் அப்போ இல்லை. அதுக்கு பிறகு தான் வந்தது, 20 வருஷம்னால தான் டெலிஃபோன்லாம் வந்தது. அதுக்கு பிறகு இந்த இதெல்லாம் வந்து இந்த ஆடம்பர செலவுகள் வந்து இந்த காலத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே மெடிக்கலுக்கு நம்ம இன்சூரன்ஸ் வச்சுக்க கண்டிப்பாக தேவையாக இருக்குது. ஒரு ஆஸ்பத்திரின்னு போனாலே குறைஞ்சதே ஒரு 2 லட்ச ரூபா தான் இன்றைக்கி. 5-10 சர்வசகஜமாக செலவாகும். அதனால் இந்த காலத்தில் உள்ள அந்த செலவு வந்து நம்ம கையில் மட்டும் கிடையாது. இப்போ மாடர்ன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறதுனால செலவு அதிகமாகுது. அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், அதுக்கு தகுந்த வருமானம் நமக்கு இருக்குதான்றது நம்மக்கிட்ட தான் இருக்குது. சரியான பிளானிங் இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. ஃபியூல் போடுறப்போ நார்மலாக பார்த்துருந்தேன். கேஷாக போடுறப்போ நான் வந்து கொஞ்சம் லிமிட்டடாக போட்டிருப்பேன். இப்போ ஜிபே அப்படின்னு வரும்போது எனக்கு அது தெரியல. அப்போ ஆக்சுவலாக நம்ம ஓவராலாக அதை சம்மரி எடுத்து பார்க்குறப்ப தான் தெரியுது நம்ம எவ்வளோ ஃபியூலுக்கு மட்டுமே செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கிராசரிஸ்க்கும் நார்மலாக கேஷ் போட்டு பண்ணுறப்போ தேவையில்லாத பொருள்லாம் நம்ம வந்து அந்த டைமில் லிமிட்டடாக வாங்கிக்குவோம். கேஷாக இருக்கும்போது ஜிபேன்றப்போ நம்ம அதை கண்டுக்கிறது இல்லை. சரி வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகுது. ஆனால் மார்க்கெட் போனால் அது செலவு அதிகமாக இருக்குது. ஆனால் எங்கள் மனசார பார்த்தீங்கன்னா அது சேர்த்து வைக்கணும் பேங்க்கில் ஒரு ஆசையாக இருக்குது. சரி, இப்போ இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் அப்படின்னா என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? சொல்யூஷன் அதான் கேஷ் தான் யூஸ் பண்ணோம். அது வந்து பாசிபிள் நினைக்கிறீங்களா சார்? நம்ம வந்து பழகிட்டோம் இல்லையா? இப்போ வந்து கேஷாக எல்லாமே கேஷாக எடுத்து செலவு பண்ணுறது. நம்ம ஆதிலேருந்து தான் வந்திருக்கோம், பின்னாடியிலேருந்து தான் வந்திருக்கோம். முன்னாடி இதுலேருந்து வரல. இப்போலாம் முன்னாடி 100 நோட்டு தான் யூஸ் பண்ணோம், 50 நோட்டு 10 நோட்டு தான் யூஸ் பண்ணியிருந்தோம். நான்லாம் 5 பைசா 10 பைசாவில் யூஸ் பண்ணியிருக்கேன். புரியுதா உங்களுக்கு? யூபிஐ வந்து பொதுவாக அவங்க மீன் பண்ணியிருக்கா. இதுவே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபாயோட குறைவான செலவுகள். இப்போ ஒரு 100 ரூபா செலவு பண்ணுறோம், ஒரு 500 ரூபா செலவு பண்ணுறோம், ஒரு 1000 ரூபா செலவு பண்ணுறோம், 5000 ரூபா வரைக்கும் செலவு பண்ணுறோம். அதுக்கு தான் யூபிஐ மெயினாக ரொம்ப யூஸ்ஃபுல். இப்போ நீங்கள் ஒரு 30,000 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்குறீங்க, வீட்டுக்கு ஒரு வசதிக்காக ஒரு கட்டில் வாங்குறீங்க, ஃப்ரிட்ஜு வாங்குறீங்க, பீரோ வாங்குறீங்கன்னா யூபிஐயில் பண்ணுறது அவ்வளோ புத்திசாலித்தனம் இல்லை. கிரெடிட் கார்டில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 45 டேஸ் கிரெடிட் பீரியட் கிடைக்குது. அதுக்குள்ளே நீங்கள் உங்கள் ஃபண்டை பிளான் பண்ணிக்கலாம். அல்லது கிரெடிட் கார்டிலே இப்போ இஎம்ஐயும் அவங்களே ஆப்ஷன் தராங்க வட்டி கட்டுற பட்சத்தில். ஸோ அந்த மாதிரி வசதிகள் இருக்கும்போது இப்போ கிரெடிட் கார்டை கூட யூபிஐயில் லிங்க்கும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ யூபிஐனால் வந்து செலவு இன்க்ரீஸ் ஆகுதுலாம் சொல்ல முடியாது. அதிக செலவுகளுக்கு 10,000க்கு மேற்பட்ட செலவுக்கு நம்ம கிரெடிட் கார்டை உபயோகப்படுத்தினோம்னா ரொம்ப வசதியாக இருக்கும். நம்ம செல்ஃப் கண்ட்ரோலாக இருந்தோம்னா தான் அதை மாற்ற முடியுமே தவிர மற்றபடி வாய்ப்பே கிடையாது. இந்த ஆப்பை வந்து நம்ம வந்துட்டு என்ன சொல்ல அன்இன்ஸ்டால் பண்ணிக்கணும், அவ்வளோதான். அன்இன்ஸ்டால் பண்ணால் தான் மற்றபடி யாரும் கிடையாது. இதில் இன்னொரு பெனிஃபிட்ஸ் என்னென்னா நம்ம வாங்க வேண்டிய அமௌண்ட் ஈஸியாக வாங்கிக்கலாம். இப்போ வேறு எங்கே ஒரு அமௌண்ட் வந்து ஒரு அர்ஜென்சி வாங்க வேண்டியிருக்கு அப்படின்னா நம்ம பேங்க் அதுன்னு ஓடி தேடி போக வேண்டியதில்லை. இப்போது டக்குன்னு இதை இருக்குது இந்த நம்ம பார்கோட அனுப்பிச்சி விட்டோம்னாலோ அந்த ஒரு பெனிஃபிட்ஸும் இருக்குது. அதுக்கு ஒன்று நெகட்டிவ் சைடேன்னு சொல்ல முடியாது. நம்ம யூஸ் பண்ணுறது வந்து வேறு ஒன்றும் கிடையாது. ஏடிஎம் கார்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கணும். கார்டிலேருந்து துட்டு எடுத்து யூஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்மகிட்ட காசு இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு 500 ரூபா எடுத்தோன்னா அந்த 500 ரூபா அப்படியே வச்சு மெயின்டைன் பண்ணலாம். திடீர்னு பசங்க கூட்டும்போது 3000 தேய்ச்சிட்டு ஜிபே பண்ணிவிடுவோம். இதுனா நம்ம காசு எடுத்து வச்சுன்னு இவ்வளோ தான் செலவு பண்ணணும்னு ஒரு ஐடியா இருக்கும். மொத்தத்தில் செலவு ஆகுது. ஆமாம், இவ்வளோ கேஷ் கையில் இருந்தால் நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம், எவ்வளோ நம்ம இது பண்ணுறோம். இப்போ ஜிபே என்னமோ நம்ம அந்த இது தெரியாது. நம்ம ஒரு 3000 4000 டக்குன்னு அனுப்பிச்சிடும். கையில் இருந்து ஒரு 5000 கையில் வச்சுருந்தா ஐயோ 5000 மட்டும் தான் இருக்குது, நம்ம இதை வந்து பார்த்து தான் செலவு பண்ணணும் அப்படின்னு தோணும். ஜிபே என்னமோ அப்படி கிடையாது. நம்ம இஷ்டத்துக்கு ஓகே அக்கௌண்ட்டில் இருக்குது பார்த்துட்டு அந்த கணக்கு வழக்கு தெரியாமல் கடைசியாக 1 மந்த் கழித்து பார்க்கும்போது தான் நம்ம இந்த அளவுக்கு நம்ம வந்து எடுத்துருக்கோம், செலவு பண்ணியிருக்கோன்னு. இப்போ நம்ம கேஷாக விட்ரா பண்ணி ஒரு 10,000 கையில் வச்சுருக்கோம். இந்த மாதம் ஃபுல்லாக 10,000 தான் செலவு பண்ணோன்னா பார்த்து 100 ரூபா 200 ரூபா அப்படி தான் செலவு பண்ணுவோம். இந்த ஜிபேன்றது அப்படி கிடையாது. ஓகே எவ்வளோ ஆகுது இந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஜிபே பண்ணுவேன். இது முற்றிலும் வந்து ஓரளவுக்கு வந்து எப்படின்னா ஜிபே எப்படின்னா நம்ம சப்போஸ் லாங்கில் இருக்கோம், எங்கன்னா இருக்கோம், ஒரு ஃப்ரெண்டுக்கிட்டாரு பைசா இல்லைடா ஒரு 5000 ரூபா போட்டு விட்றா அப்படின்னா உடனே அதுக்கு யூஸ் ஆகாண்டி. ஸோ எனக்காவது வந்து இந்த மாதிரி பர்சனலாக வந்து ஃபீல் பண்ணியிருக்கீங்களா இந்த மாதிரி அமௌண்ட் கொடுத்துட்டு? நான் நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன். அமௌண்ட்டு அவங்க கேட்பாங்க, கேட்டு கொடுத்துருவேன். கொடுத்துட்டு ரெண்டாவது வந்துட்டு அவங்களால தர முடியலையா இல்லை என்னன்னு தெரில. சப்போஸ் அவங்க சொல்லிட்டா கூட அவங்களுக்கு வந்து அந்த ரிலேஷன்ஷிப் வந்து கண்டினியூ ஆகும்.
அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம காலை பிக் பண்ண மாட்டாங்க. அது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து டேமேஜ் பண்ணுற மாதிரி ஆகிப்போகும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு நம்ம நார்மலாக கால் பண்ண நினச்சா கூட ஒருவேளை நம்ம கால் பண்ணோம்னா இவன் காசுக்காக தான் கால் பண்ணுறானோ அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுவாங்களேன்னு சொல்லிட்டு நம்ம கால் பண்ணாமலே அப்படியே அந்த ரிலேஷன்ஷிப்பே பிரேக் ஆயிரும். இப்போ கையில் கொடுக்குதுன்னா அது வேறு மாணிக்கு இருக்கும். அந்த மணியோட வேல்யூ வந்து கையில் கொடுக்கும்போது வேறு மாணிக்கு இருக்குது, ட்ரான்சாக்ஷன் பண்ணும்போது வேறு மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து ட்ராக் பண்ணுவீங்களா சார்? மந்த்லி எக்ஸ்பென்சஸ்லாம் ட்ராக் பண்ணுவீங்களா? நான் பண்ணுறதில்ல, நான் மிடில் கிளாஸ் இல்லை, கொஞ்சம் வசதி தான். அதனால் என்னுடைய செலவுகள் வந்து என்னோடய வருமானத்தை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப குறைவு தான். அதனால் அந்த மாதிரி ட்ராக் பண்ணிக்கிறதுல ஓவராலாக கண்ட்ரோல் எங்கிட்ட இருக்குது. ஸோ அதை வச்சு நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். நீங்கள் எப்படி அதை வந்து வேற ஒரு அக்கௌண்ட்டுக்கு மாற்றி வச்சுருவீங்களா? அந்த சேவிங்ஸ் அப்படிங்கிறது எப்படி ஃபாலோ பண்ணுறீங்க? எங்கள் ஒய்ஃப் அக்கௌண்ட் இருக்குது, அவங்களுக்கும் யூபிஐ ஜிபேலாம் இருக்குது. நான் வந்து எனக்கு தேவையானது என் அக்கௌண்ட்லேருந்து தான் இது போடுவேன், மீதி அவங்க எங்கள் ஒய்ஃப் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுருவேன். நீங்கள் வந்து மாதம் மாதம் எடுத்து பார்ப்பீங்களா நம்ம எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம்? எவ்வளோ டெய்லி பார்ப்பீங்க? எப்போ ஈவினிங்கில் வந்து ஒரு மனசுக்கு திருப்தி கிடைக்கும், டெய்லியும் பார்ப்பேன். டெய்லி பார்ப்பீங்க. ஏதாவது வந்து இது நம்ம தேவையில்லாமல் செலவு பண்ணியிருக்கோமே, இதை குறைக்கலாம்? கண்டிப்பாக யோசிச்சுக்கேன். டி மார்க்கெட்டு போய் ஒரு மந்தில் வந்து 20,000 ரூபாய் காலி பண்ணுறேன் டி மார்க்கெட்டில். அப்போ வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன், அதோட ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் போகிறதில்ல. அதுக்கப்புறம் போவேன், எது யூஸ் பொருள் வண்டி அதை யூஸ் பண்ணிப்பேன், அவ்வளோதான். ஓகே. வேறு எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து தேவையில்லாமல் செலவு பண்ணுறோன்னு நினைக்கிறீங்க? சில இடத்துல ஜிபே கேட்பாங்க, கேஷ் வேணான்னுவாங்க, அந்த இடத்துல யூஸ் பண்ணுவேன். சரி, அந்த டைமில் யூஸ் பண்ணி தான் ஆகணும், அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு வந்து ஜிபே அப்படிங்கிறது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? இப்போ நம்ம உங்களோட கஸ்டமர்லாம் வரும்போது சார் நான் வந்து ஜிபேயில் பண்ணிடுறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆமாம், இப்போ 165 வருது, அது சேஞ்ச் இருக்காது நம்ம கிட்ட. காலைல வரப்போ அவனா போனால் ஜிபே பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. நம்ம மஞ்சு குரூப்ஸ் இன் iSpot, a premium smart plot community. MCR Pure Cotton Club, formals and casual shirts.